ராஜலக்ஷ்மி கிட்ட வந்து வீட்ல வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கேட்குறாங்க. அதனால வந்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன சும்மா சும்மா காசு கேட்டுகிட்டே இருக்க, இப்போ தானே காசு வாங்கினேன், என் பையன்கிட்ட வேறு தனியாக வாங்குற, அதெல்லாம் சும்மா கொடுக்க முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ சித்ரா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ராஜலக்ஷ்மி கிட்ட கேட்காத, நீ மகா கிட்ட கேளு, மகா வந்து ரொம்ப வந்து மனசு வந்து கருணை உள்ளம் அதிகமாக இருக்குது, அதனால் அவள் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி கிட்ட கேட்ட விஷயத்தை நீ மகா கிட்ட சொல்லக்கூடாதுன்றாங்க. உன்னை யோசிக்கிறாங்க, வேறு வழி இல்லை உனக்கு, உன் பிரச்சனை தீரணும்ல. ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீ வந்து கேட்டீன்னா கண்டிப்பாக கொடுப்பா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா கிட்ட போயிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, பரவாயில்லக்கா, இது ஒரு பிரச்சனையே கிடையாதுக்கா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க கேஷ் எடுக்கிறதுக்காக. பீரோவில் வந்து சூர்யா வந்து எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கேஷ் எடுத்துகிட்டு எதுக்கும் சூர்யா கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த அக்கா வந்து காசு கேட்குறாங்க, கொடுக்கலாமான்னொன்னே, அதெல்லாம் கொடு, தப்பே கிடையாது, அவங்களுக்கு கொடுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேஷ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராஜலக்ஷ்மி கிட்ட வந்து சித்ரா வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. நீ கேஷ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் மகா வந்து உன்னை வேணுமே அவமானப்படுத்துறதுக்காகவே கேஷ் கொடுத்துருக்கா, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, மகா தான் இங்கே வந்து பெரிய ஆளுன்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் ராஜலக்ஷ்மி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை மகாவை பிடிச்சி செமையாக திட்டுறாங்க. நீ வந்து பெரிய ஆள் நினைப்பா, என் பையனோட காசு தானே எடுத்து கொடுக்குறேன், நம்ம உன் காசு எடுத்து கொடுக்க மாதிரி பண்ணுற, என் பையனுக்கு வந்து நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா என் பையன் காசை, நான் கொடுக்க வேணாம்னு சொன்னால் நீ எப்படி கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. இல்லை நீங்கள் கொடுக்க வேணாம்னு நினச்சது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு மகா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கேட்காம செமையாக திட்டி விட்டுறாங்க. இதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலைக்காரங்க வந்து சாரிம்மா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் அந்த காசை வச்சுக்கங்கக்கா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நான் வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பையன்கிட்ட கேட்டு தாங்க நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது புரியுதா, நீ வேணும்னு தான் அவமானப்படுத்திட்ட அப்படின்னு ராஜலக்ஷ்மி ஓவராக பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணுன்னு தெரியும் மகா தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சூர்யா வந்து வராரு. சூர்யா வந்து மகாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அந்த அக்கா பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க போட்டிருக்கு, அதான் காசு கேட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைமா, நான் தான் வந்து மகா கிட்ட சொன்னேன் கொடுக்க சொல்லி, அவள் என்கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு தாம்மா கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜலக்ஷ்மி சாமியாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கூட எப்படிப்பா, அப்போது எனக்கு தெரியக்கூடாதா, என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ, என்கிட்ட சொல்லாமல் நீ வந்து மகாவை முடிவெடுக்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி தப்பாக பேசுகிறாங்க. உடனே வந்து சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கம்மா, நான் நல்லது தான் பண்ணேன், மகாவும் நல்லது தான் பண்ணான், இந்த விஷயத்தில் மகா பண்ணது எந்த தப்புமே கிடையாது, நான் உங்களை ஏற்று பேசுகிறேன் நினைக்காதீங்க, நீங்கள் வந்து வேலைக்காரங்கிட்ட இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்புமா, அவங்களுக்கு பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக, அவங்களுக்கு காசு கொடுத்தா என்னம்மா தப்புன்றாங்க. அப்படியே ராஜலக்ஷ்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.